3 ஐகன் வேல்யூஸ் இருக்கும். 3/3 மேட்ரிக்ஸ் 3 ஐகன் வேல்யூஸ் இருக்கும். பட் இங்க பாத்தீங்கன்னா 2 ஐகன் வேல்யூஸ் கொடுத்துக்கிறாங்க. மேட்ரிக்ஸும் கொடுத்துட்டாங்க. அப்ப λ1 equal to 3, λ2 equal to 6. அப்ப ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி படி என்ன தெரியும்? sum of the eigenvalues equal to sum of the main diagonal of the A. இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். main diagonal of A ன்னு தெரியும். அப்ப இந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கடைசி ஐகன் வேல்யூஸ் நமக்கு தெரிஞ்சிடும். மொத்த 3/3 மேட்ரிக்ஸ்னால நம்மளுக்கு 3 ஐகன் வேல்யூஸ் நம்ம கையில இருக்குது. equal to sum of the main diagonal. Sum of the main diagonal என்னது? 3 plus 5 plus 3 6 11 equal to 11 வந்துருச்சு. இப்போ இங்க ரெண்டு ஐகன் வேல்யூஸ் தெரிஞ்சுக்குது. என்னென்ன ஐகன் வேல்யூ? 3 plus 6. கடைசி ஐகன் வேல்யூ நமக்கு தெரியாது. அப்ப அதை λ3 ன்னு வெச்சுக்கோங்க. equal to 11. அப்ப λ3 equal to எவ்வளவு கிடைக்குது? 11 minus 9. அப்ப λ3 equal to 2 ன்னு வந்துருச்சு. அப்ப 3 ஐகன் வேல்யூ நம்ம கைக்கு வந்துருச்சு. பட் அவன் கேட்கக்கூடிய क्वेश्चन என்ன? ஐகன் வேல்யூஸ் ஆஃப் A இன்வர்ஸ். ஐகன் வேல்யூஸ் ஆஃப் A இன்வர்ஸ் நமக்கு என்ன தெரியும்? இதனோட ரெசிப்ரோக்கல் வேல்யூ. அப்ப என்ன தெரியுது? λ1 equal to 3 னா இதனோட ரெசிப்ரோக்கல் வேல்யூ 1/3. λ2 equal to 6 னா இதனோட ரெசிப்ரோக்கல் வேல்யூ 1/6. λ3 வேல்யூஸ் 2 னா இதனோட ரெசிப்ரோக்கல் வேல்யூ 1/2. அப்ப இது எல்லாம் சேர்த்தது தான் வந்து நம்மளுடைய A இன்வர்ஸோட ஐகன் வேல்யூஸ். இதெல்லாம் இந்த 3 வேல்யூஸ் சேர்ந்து தான் A இன்வர்ஸோட ஐகன் வேல்யூஸ். அப்ப எந்த மாதிரி டைப் ஆஃப் क्वेश्चन கேக்குறாங்களோ நாம அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ணி ஈஸியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சரியாமா?